அனைவருக்கும் ஆசீர்வாதமான காலை வணக்கம். இந்த காலை வேளையிலும் நாங்கள் தியானிக்க போகிற வேத பகுதியானது யாத்ராகம 18ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து 18 வசனங்கள் வரைக்கும் நாங்கள் தியானிக்க போகிறோம். இதிலே நாங்கள் பார்க்கிறோம், தேவன் எங்களோடு செய்த காரியங்களோடு கூட மற்றது தேவன் செய்ய போகிற காரியங்களை நாங்கள் எவ்வாறு மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். இதில் நாங்கள் பார்க்கிறோம், மோசே தன்னுடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறவனாக தேவன் அந்த நாளிலே மோசையை தன்னுடைய ஜனங்களோடு கூட அங்கு ஏற்படுத்தி வைத்திருந்தான். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய காரியங்களை மோசையோடு கொண்டு வந்து கலந்துரையாடி அங்கே நியாயம் விசாரிக்கும்படியாக வந்திருந்தார்கள். மோசையுடைய மாமனார் நல்ல ஒரு காரியத்தை செய்கிறார் என்பதை நாங்கள் வேதத்திலிருந்து பார்க்கிறோம். அதாவது மோசையுடைய காரியங்கள் அநேகமாக இருக்கிறபடியினால் அவனுடைய காரியங்கள் அவனுடைய பழுவுக்கு அவனுடைய சக்திக்கு மேலாக இருந்தபடியினால் அவனுடைய மாமனார் சொல்லுகிறார், ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், நான் இந்த காரியத்தை செய்வதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி அங்கே மாமனார் அவருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். இது நிமித்தமாக மோசையுடைய வேலை பழு, அதாவது அவனுடைய காரியங்கள் அங்கு குறைந்ததாக நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய காரியங்கள் நாங்கள் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வோம்னு சொன்னால் எங்களுக்கும் தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். அநேக ஜனங்கள் அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த நாளில் நீங்களும் நானும் எண்ணத்தை தேவனுடைய காரியங்களை கொண்டு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். கொஞ்சம் சிந்திப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார் உங்கள் அனைவரையும்.